அனைவருக்கும் வணக்கம். 2022 ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 பேப்பர் 1 மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் 2 செஷன்லையும் இவிஎஸ் பார்த்து பார்க்க போகிறோம். 30 60 கொஷின் இந்த வீடியோவில் பார்க்குறோம். விபத்தினால் ஏற்படும் மரணங்கள் 51% இவையினால் குறைக்க முடியும். சீட் பெல்ட் மற்றும் தலைக்கவசம். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் எப்பொழுது நிறுவப்பட்டது? 1907. When did Tata Iron and Steel Industry established? 1907. சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்து 4 பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் படிச்சிடுறேன். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். EVR did not participate in the non-cooperation movement. Rajaji worked closely with Yaqub Hasan of the Muslim League. Workers did not participate in the non-cooperation movement. Toddy shops were not picked in Tamil Nadu. Picketed அப்படின்னு இருக்கு. தமிழில் படிப்போம். ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லை. முஸ்லிம் லீக்கை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். ஒத்துழையாமை இயக்கத்தில் தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளுக்கு முன்பாக மறியல் செய்யப்படவில்லை. இதில் பி மட்டும்தான் கரெக்டு. அதாவது முஸ்லீம் லீகை சேர்ந்த யாகூப் ஹசனுடன் ராஜாஜி நெருக்கமாக பணியாற்றினார். அது மட்டும் சரி. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் பி ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டு. சரியாக பொருந்தாதது எது? டென்சிட்டி ஆஃப் லோயர் மேண்டல் கவசத்தின் கீழ்ப்பகுதி அடர்த்தி. ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் லோயர் க்ரஸ்ட் புவி மேலோடு கீழ்ப்பகுதியின் சராசரி அடர்த்தி. இன்னர் கோர் உள்கருவம். க்ரஸ்ட் திக்னஸ் புவி மேலோடு தடிமம். இதில் சரியாக பொருந்தாதது எதுனா இன்னர் கோர் உள்கருவம் தான் சரியாக பொருந்தலை. மிச்சம்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆன்சரை நம்ம பார்த்து வச்சுக்கணும். மேபி திஸ் டைம் இது வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ புவி மேலோடு தடிமம்னா 5லேருந்து 30 கிலோமீட்டர். புவி மேலோடு கீழ்ப்பகுதியின் சராசரி அடர்த்தி 3.0 கிராம் சென்டிமீட்டர் கியூப். கவசத்தின் கீழ்ப்பகுதி அடர்த்தி 4.4லேருந்து 5.5 கிராம் சென்டிமீட்டர் கியூப். கூற்று ஐவகை நிலைப்பகுதிகளை சார்ந்த பெண்கள் குறித்தும் சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. காரணம் உமணர்குல பெண்கள் உப்பு விற்றது குறித்தும் சங்க செயல்கள் குறிப்பிடுகின்றன. இதன் மூலம் பெண்கள் முதல் நிலை உற்பத்தியில் ஈடுபட்டதை அறியலாம். ஆப்ஷன் பி கூற்று காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கீழ்கண்டவற்றில் சரியான ஒன்றை தேர்வு செய்க. மக்களவை பற்றி கொடுத்துருக்குறாங்க. மக்களவை மொத்த இடங்கள் 552. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 273. 12 உறுப்பினர்கள் ஆங்கில இந்திய சமூகத்திலிருந்து தேர்வு செய்யப்படுகிறார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கான இடங்கள் 543. இதில் எது சரியானதுன்னா இதுதான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கான இடங்கள் 543. அதுதான் சரியானது. உள்ளாட்சி அமைப்பை தன்னுடைய ஆட்சி பகுதியில் முதலில் தொடங்கிய சோழ அரசர் யார்? முதலாம் பராந்தக சோழன். குடவோலை முறை கொண்டு வந்தார்ல அது. தீபகற்ப இந்திய ஆறுகளுள் மிக நீளமானது எது? கோதாவரி. வெட்டுவான் கோவில் அமைய பெற்ற மலை எது? கழுகுமலை. இந்தியாவில் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்ட தினம் எது? On which day national anthem was sung in India for first time? இதுக்கு ஆன்சர் சி. ஆனால் இது ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. 2011 இல்லை, 1911. 27/12/1911 அன்றைக்கி தான் தேசிய கீதம் முதலில் பாடப்பட்டது. 27/12/1911. தேனின் சுவை இனிப்பாக இருக்க காரணம் அதில் உள்ள டெக்ஸ்ட்ரோஸ் சுக்ரோஸ். சுக்ரோஸ்னாலே சக்கரை தான், இனிப்பு தான். சில தாவர செல்களை எடுத்து மிகை செறிவுடைய கரைசல் கொண்ட பீக்கரில் வைக்கப்படும் பொழுது என்ன நிகழ்கிறது? தாவர செல்களில் இருந்து நீர் பீக்கருக்கு செல்வதால் தாவர செல்கள் சுருங்குகின்றன. ஆப்ஷன் டி.
லைக்கன்கள் எதற்கு எடுத்துக்காட்டுகளாகும்? லைக்கன்ஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கூட்டுயிரி. தாவரத்தின் சூழில் உள்ள அண்ட சாதனத்தில் எத்தனை செல்கள் காணப்படுகின்றன? 3. The ovule of the plant contain how many cells in their egg apparatus? 3. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். மடவை, தேரை, பாம்பு, ஹேக்மீன். ஹேக் ஃபிஷ் தான் இதெல்லாம் விட வித்தியாசமாக இருக்குது. டேஷ் கேஸ் கேன் பி யூஸ்டு இன் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். உணவு தானியங்கள், பழங்கள் போன்றவற்றை பதப்படுத்த எந்த வாயு பயன்படுகிறது? கார்பன் டை ஆக்சைடு, CO2. பின்வருவனவற்றில் சரியானவற்றை அடையாளம் காண்க. உட்சுவாசத்தின் போது மார்பறையின் கொள்ளளவு அதிகரிக்கிறது. இதுதான் சரியானது. The volume of thoracic cavity increases. மார்பறையின் கொள்ளளவு அதிகரிக்கிறது எப்பனா? உட்சுவாசத்தின் போது. ஓய்வு நிலையிலுள்ள ஒரு மனிதரின் சராசரி நாடி துடிப்பு நிமிடத்திற்கு 72 80. கூற்று. அதிகப்படியான புரத குறைபாட்டால் வரும் நோய் குவாஷியார்கார். காரணம். இது பொதுவாக ஒரு வயதிற்கு குறைவான பச்சிளம் குழந்தைகளை தாக்குகிறது. கூற்று சரி. காரணம் அதுக்கான காரணம் இது கிடையாது. இது டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று மட்டும் சரி. கோவேறு கழுதை இதற்கு எடுத்துக்காட்டு. வெளிக்கலப்பு. வெள்ளிக்கோளில் ஒரு நாளின் அளவானது 243 நாட்கள். அர்ஜுனின் அம்மா மதிய உணவு தயாரிக்கும் போது அவள் அரிசியை கொதிக்கும் நீரில் இட்டாள் மற்றும் பாத்திரத்தை மூடினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அர்ஜுன் சமையல் அறைக்கு சென்று பாத்திரத்தில் உள்ள மூடியை திறந்து பார்த்தபோது மூடியில் நீர்த்துளிகளை கண்டான். இதற்கான காரணம் ஆவி சுருங்குதல், கண்டன்சேஷன். அறை வெப்பநிலையில் பனிக்கட்டி நீரில் மிதக்க காரணம் பனிக்கட்டியின் அடர்த்தி குறைவு. காற்றில்லா அல்லது ஆக்சிஜனேற்ற சூழலில் குளுக்கோஸ் சிதைவடைந்து டேஷை கொடுக்கும். லாக்டிக் அமிலம். பின்வரும் முறைகளில் கழிவுநீர் சுத்திகரிப்பு முறை என்பது வீழ்படிவாக்கும் முறை, செடிமெண்டேஷன் ப்ராசஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் மீத்தேன் வாயுவின் பண்புகளில் தவறானது எது? மீத்தேன் ஒரு சதுப்பு நில வாயு, இயற்கை வாயுவில் காணப்படும், இறந்த விலங்குகள் சிதைக்கப்படும் போது உருவாகும். இது எல்லாமே மீத்தேனின் பண்பு தான். நிறம் மனம் உடைய வாயுன்னு கொடுத்துருக்காங்க. நிறம் மனம் அற்ற வாயு மீத்தேன். இது தவறு. மின்தூக்கி மேலே நகரும் போது தோற்ற எடையானது நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட அதிகம். இதய தசைகள் என்பன நமது விருப்பத்திற்கேற்ப கட்டுப்படும், அடிக்கடி கட்டுப்படும், கட்டுப்படுத்தப்படாது, சில நேரங்களில் கட்டுப்படும், சில நேரங்களில் கட்டுப்படாது. இது எதுவுமே கிடையாது. கட்டுப்படாத இயங்கு தசைகள் தான் இதய தசைகள். கீழ்கண்டவற்றுள் எது அயனிகளை பிரித்தெடுக்கும் நிலை அல்ல? வேதியியல் முறையில் அயனிகளை பிரித்தெடுக்க முடியாது. இதான் அயனிகளை பிரித்தெடுக்கும் முறை அல்ல. சரியானதை தேர்ந்தெடுக்கவும். 25 டிகிரி செல்சியஸில் இறங்கு வரிசையில் ஒளியின் திசைவேகம். ஆப்ஷன் ஏ. ETOH, MEOH காற்று, ஆக்சிஜன், SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. இது ஹையர் ஸ்டாண்டர்ட் 9th 10th இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் கொஷின் இது 16ஆம் தேதி காலையில் நடந்தது. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது 16ஆம் தேதி ஆஃப்டர்நூன் நடந்தது. பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்கவும். கார்பெட் தேசிய பூங்கா புலி, கிர் தேசிய பூங்கா சிங்கம், சுந்தரவன தேசிய பூங்கா வங்காள புலி, பெரியார் தேசிய பூங்கா காட்டெருது. இது பொருந்தாதது. இதை மாதிரி ஒன்றும் இல்லை. பெரியார் தேசிய பூங்கா காட்டெருதுக்கு ஃபேமஸ் ஆனது அப்படின்னு கிடையாது. பெரியார் தேசிய பூங்கா இருக்கு, அவ்வளோதான். அது ஒரு புலிகள் காப்பகம். செம்மண்ணில் அதிகமாக காணப்படும் வேதியியல் பண்புகள் இரும்பு, மாங்கனீஸ்.
சரியான விடையை தேர்வு செய்க. நால்கோ நிறுவனம் எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1981. போன இதில் டாடா இரும்பு எஃகு தொழிற்சாலை கேட்டிருந்தாங்களா, இதில் வந்து நால்கோ கேட்டிருக்காங்க. கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும். கூற்று: எகிப்து செல்வம் கொழித்த நாடாகும். ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவின் வணிகம் முழுவதும் எகிப்தின் வழியாகவே நடைபெற்றது. காரணம்: வெளிநாட்டு துறைமுகங்களில் இந்திய வணிகர்களின் விறுவிறுப்பான வணிக நடவடிக்கைகள் குறித்தும் கடலில் காணப்பட்ட இந்திய கப்பல்கள் பற்றியும் இபன் பதூதா கூறியுள்ளார். கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ், புதிய சிற்றுந்துகளுக்கான ஒரு முறை வரி, பாதசாரி, ஸ்வச் சஃபோ, பிரேசிலியா பிரகடனம். இதை கொடுத்துட்டு இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ்னா 6 மாதம், புதிய சிற்றுந்துகளுக்கான ஒரு முறை வரினா 15 வருடங்கள், பாதசாரி வரிகோட்டு பாதை, ஸ்வச் சஃபர் சாலை பாதுகாப்பு குறித்த சித்திர புத்தகம், பிரேசிலிய பிரகடனம் பன்னாட்டு மாநாடு. இதில் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டைமு, அதனால் பார்த்துக்கலாம். குடியரசுத் தலைவர் பிரதமரின் பரிந்துரையின் பேரில் மக்களவையை கலைக்க முடியும். அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பாராளுமன்றம் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யலாம். இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திய குடியரசுத் தலைவரை பதவி நீக்கலாம். இந்திய குடியரசுத் தலைவர் தனது பதவிக்காலம் முடிந்த பின்பு அவருக்கு பின் ஒருவர் பதவியேற்கும் வரை அப்பதவியில் தொடர முடியாது. இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. ஏவும் பியும் சரி. பிரதமர் ரெக்கமெண்ட் பண்ணால் மக்களவையை குடியரசுத் தலைவர் கலைக்க முடியும். அரசியலமைப்பு மீறிய குற்றச்சாட்டு இருந்ததுன்னா குடியரசுத் தலைவரை பாராளுமன்றம் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஏவும் பியும் சரி. கூற்று: கரிசல் மண் தக்கான பகுதியில் உள்ள பசால்ட் பாறைகளில் இருந்து உருவானது. காரணம்: நெல் மற்றும் கோதுமை கரிசல் மண்ணில் நன்கு வளரும். ஆப்ஷன். கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. பல லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை நிர்வாகம் செய்பவர் யார்? மேயர். அதாவது பல லட்சம் மக்கள் தொகை இருந்தாலே வந்து மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன் ஆகிடுதுல்ல, அப்போ அவங்களை நிர்வாகம் செய்கிறவர் மேயர். தமிழ்நாடு தென்மேற்கு பருவகாட்சி காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. காரணம்: இது மேற்கு தொடர்ச்சி மலையின் மழை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. கூற்று காரணம் இரண்டுமே சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. 1957 அமைக்கப்பட்ட தேசிய நாட்காட்டி குழுவின் தலைவர் யார்? மேக்நாத் சாஹா. தேசிய நாட்காட்டி குழு எப்போது அமைக்கப்பட்டது? 1957 அப்படின்னு கேட்கலாம். ஃப்ளோயம் உணவை அனைத்து திசைகளிலும் கடத்துகிறது. சைலம் நீர் மட்டும் கடத்துகிறது. வேரிலிருந்து தாவரத்தின் மேல் பாகத்திற்கு நீர் மற்றும் கனிமங்களை கடத்துகிறது. ஆப்ஷன் சி. ஃப்ளோயத்தில் எந்த வகை செல்கள் காணப்படுவதால் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் ஜிம்னோஸ்பெர்ம்களில் இருந்து வேறுபடுகின்றன? துணை செல்கள். வேர்க்கடலை தாவரத்தில் இலைப்புள்ளி நோய்க்கான காரணி? செர்கோஸ்போரா பர்சினேட்டா. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது உணவு பாதையின் பாகங்கள் சரியான வரிசை கிரமமாக உள்ளது? எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம், சரியான விடையை மட்டும் பார்த்து போனோம். ஆப்ஷன் ஏ. வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல், மலவாய். காற்று வழி மகரந்த சேர்க்கை என்பது அனிமோஃபீலி. மேட்ச் த ஃபாலோயிங். தைராய்டு சுரப்பி, தைமஸ் சுரப்பி, இனப்பெருக்க உறுப்பு, பீனியல் சுரப்பி. தைராய்டு சுரப்பி கழுத்து, அது தெரியும். இனப்பெருக்க உறுப்புகள் மார்பு குழி, அது தெரியும். இடுப்பு குழி, சாரி. தைமஸ் சுரப்பி மார்பு கூடு. பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதி. ஆப்ஷன் சி.
COVID-19 பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு முதன்மையாக பாதிக்கும் உறுப்பு எது? நுரையீரல்கள். உடலின் முழு எடையையும் தாங்குவதற்கேற்ப வலுவான எலும்பு இடுப்பெலும்பு பெல்விக் போன். நீர் சுழற்சியை சரியாக வரிசைப்படுத்து. ஆவியாதல், பதங்கமாதல், நீராவி போக்கு, குளிர்வித்தல், மழை பொழிதல். இதான் நீர் சுழற்சியின் சரியான வரிசை. தைராய்டு சுரப்பின் வலது இடது கதுப்புகளுக்கிடையே காணப்படுவது இஸ்துமஸ். பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியனாகும். அடுத்த நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி. ஃபைண்ட் த ஸ்போர்ட்ஸ் காற்றோடு தொடர்புடைய விளையாட்டுகளை கண்டறிக. தொங்கு கிளைடிங், பட்டமிடுதல், போலோ, பாய்மர கப்பலில் பயணித்தல். இதில் எது காற்றோடு தொடர்புடையது? 1, 2, 4. என்னென்ன? தொங்கு கிளைடிங், 2 பட்டமிடுதல், 4 பாய்மர கப்பலில் பயணித்தல். இது 3 காற்றோடு தொடர்புடையது. ஹைலம் இதனுடன் தொடர்புடையது. சிறுநீரகம். ட்ரப்போஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர். தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். அடிவளி மண்டலம் பூமிக்கு அருகில் உள்ளது. அடுக்கு வளி மண்டலம் மேகங்கள் உருவாகிறது. இடைவெளி மண்டலம் குறைந்தளவு ஆக்சிஜன். அயனி மண்டலம் ஓசோன் படலம். தவறானது பியும் டியும். அடுக்கு வளி மண்டலம் அயனி மண்டலம் ரெண்டும் தவறானது. பின்வருவனவற்றுள் எது தூய்மையற்ற பருப்பொருள்? இரும்பு துகள்கள், சல்ஃபர் கலந்த கலவை. கன்வெர்ட் 5π/2 ரேடியன் இன்டு டிகிரி. இது பேப்பர் 2லையும் இந்த கொஷின் கேட்குறாங்க. ரேடியன் டு டிகிரி, டிகிரி டு ரேடியன். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே எழுதலாம். 180 டிகிரி = 5 ரேடியன். இதுதான் ஃபார்முலா. இதில் எதை கொடுத்தாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இது பேப்பர் 2லேயே வந்திருக்குது. இதில் வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? 5π/2 ரேடியனை கொடுத்து டிகிரியாக மாற்ற சொல்லியிருக்கிறாங்க. 5 ரேடியன்னா 180 டிகிரி. ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஒரு ரேடியன்னா என்ன? 5 ரேடியன்னா 180. அப்போ ஒரு ரேடியன்னா என்ன? 180/π. இப்படி கொண்டாந்துடணும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? 5π/2 ரேடியன் கேட்குறாங்க. 5π/2 ரேடியன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 180/π × 5π/2. பை கேன்சல் ஆகிடும். 1 2 9 2 12 90 5 90 450. ஆப்ஷன் ஏ. இதை மட்டும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ரேடியன் கொடுத்தா டிகிரியாக மாற்றலாம், டிகிரி கொடுத்தா ரேடியனாக மாற்றலாம். யுவாகா விசை இவற்றிற்கு இடையில் ஏற்படுகிறது. புரோட்டான்களுக்கும் நியூட்ரான்களுக்கும் இடையில். இது இப்போது நேற்று தான் நம்ம யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டோம் அந்த வீடியோ. யுவாகா விசை பிரிக்க முடியாத அவ்வளோ ஒரு புவியின் ஈர்ப்பு விசையை விடவும் அதிகமான விசை யுவாகா விசை. புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் நடுவில் இருக்கிறது. ஆப்ஷன் சி. ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு. ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலாக என்னென்னா ஃபாரன்ஹீட் which is equal to 32 + 9/5C. இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டு. இதை இப்படி கன்வெர்ட் பண்ணி நம்மள்ட்ட குழப்பி கொடுத்துருக்குறாங்களாம். நம்ம அதை கண்டுபிடிப்போமான்னு பார்க்குறதுக்காக. ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸாக மாற்றுறது இதுதான். செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு சி எங்கே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு போயிடணும். சலவை தூளில் உள்ள பகுதி பொருட்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. கால்சியம், ஆக்சிஜன், குளோரின். திரவ திண்ம கூழ்ம கரைசல் கீழ்கண்டவற்றில் ஒன்று. ஜெல்லி. இதோட 16ஆம் தேதி நடந்த பேப்பர் 1ஓட இவிஎஸ் பார்ட் முடியுது. பேப்பர் 2ஓட கம்பேர் பண்ணும்போது பேப்பர் 1 சளைச்சது இல்லைன்ற மாதிரி ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. என்னால் இந்த கொஷின்ஸ்க்கெலாம் புக் எடுத்து எந்த புக்கில் எது இருக்குது ஆன்சர்னு என்னால் ப்ரொவைட் பண்ண முடியல. கைண்ட்லி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ.
நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து எந்தெந்த கொஷின் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். இது வந்து ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க காதால். இதுலேயும் ஸ்டாண்டர்டாக டைரெக்டாக ஆன்சர்ஸும் கேட்டிருக்கிறாங்க நிறைய. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.